உங்களது விசாரணையில் திருப்தி இல்லை, மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்டது. அப்போ ஒரு சிபிஐ விசாரிக்கட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி என்ன உங்க கௌரவம் போயிடுதுன்ற? அல்லது அரசு அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள் யாருக்கும் தலையீடு இல்லை என்றால் ஏன் பயம்? எதற்காக பயம்? சிபிஐக்கு மாத்தினால மட்டும் இது மாதிரியான சம்பவங்கள் ஃபியூச்சரில் நடக்காது அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்லிட முடியுமா? நம்பிக்கை உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அடுத்து சிபிஐ மேலே இருக்குது நம்பிக்கை. சிபிஐட்ட கொடுத்துட்டா மட்டும் இது சரியாக ஆகிடுமான்னா சரியாக ஆகுன்ற நம்பிக்கை தான். ஏன்னா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. இப்போ சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு மாத்துறதுனால கவர்மெண்ட் ஏன் அதை ஒரு இது கௌரவ குறைச்சலாக பார்க்க வேண்டிய? அதுதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். எங்கள் அரசு ஒரு நேர்மையான அரசு, கரெக்டாக வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தானே. சிபிஐக்கு மாத்திர எத்தனையோ கேஸ் ரொம்ப ப்ரொலாங்காக இருக்கிறத பார்க்க முடியுதுல்ல. இல்லை, நம்ம ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பு மேலே நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். ஓகே, ஈவன் அது சிபிசிஐடியாகவும் இருக்கலாம்ல. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறது, நம்ம இழப்பீடுன்னு கொடுக்குறீங்க. அதான் இழப்பீடு கொடுக்கறத தவறு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இழப்பீடு எந்த நோக்கத்தில் கொடுக்குறீங்க? இழப்பீடு கொடுக்கறது அவர்களை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன் சிபிஐ வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏன் வேண்டாம் சிபிஐ? பட் இல்லை, ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அவங்க? அரசியல் உள்நோக்கம் எப்படி? எல்லா கேஸுக்கு எல்லா வழக்கும் கேட்கறது இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களே சரியான முறையில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு, காவல்துறை பண்ணி. எது சரியான விசாரணை? அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, அதை நீங்கள் ஏற்கலையா? மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை சந்திச்சிருக்கிற அந்த வழக்கில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோட விசாரணை எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்துரும் உங்களுக்கு? தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் மரணம் அப்படின்றது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. அரசாங்கம் அதற்காக நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் எதிர்க்கட்சி தரப்புல இருந்து விமர்சனத்தை முன் வச்சாங்க. சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது முறையாக நடக்காது, இதை நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஸோ இந்த கேஸ் நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பற்றி பேசுறதுக்காக உச்சநீதிமன்றத்தோட வழக்கறிஞர், பாஜகவோட வழக்கறிஞர் பிரிவோட மாநில துணைத் தலைவரும், இந்த கேஸுக்காக பாஜக தரப்புல இருந்து வாதாடிய வழக்கறிஞர் GS மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த கேஸ் ஆரம்பத்தில் சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்கிறதுக்கான அவசியம் என்ன? எதற்காக மாற்றப்பட்டுச்சு? அதாவது முக்கியமான 2 காரணங்களை சொல்லலாம். அதாவது சாதாரண வழக்குகளை சிபிஐ போன்ற ஒரு சிறப்பு புலனாய்வுக்கு மாற்ற மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாநிலத்தோட உரிமையும் கடமையும் கூட மாநில காவல்துறை தான் குற்ற வழக்குகளை விசாரணை செய்யணுங்கிறது தான் பொதுவான ஒரு விதி. சில அரிதான வழக்குகளை ரேர் கேஸு தேவைப்படும் போது தான் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ சிபிஐ போன்ற அமைப்புக்கு விசாரணைக்கு மாற்றும். இந்த விவகாரத்தில் 2 விஷயத்தை சொல்லலாம். இது கடந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 வருடங்களாக சொல்லலாம். நீங்கள் இது அதிமுக திமுக அப்படின்னு கிடையாது. அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் ஆட்சியில் இருந்தப்போ கூட இந்த கள்ளச்சாராயம், விஷச்சாராய மரணங்கள் தொடர்ந்து தான் இருந்தது. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கொஞ்ச காலம் அந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கான பல வழிகளை எடுத்து தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த திமுக அரசு வந்த பிறகு அது இன்னும் அதிகரிச்சிச்சு. விஷச்சாராய மரணங்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணம். 2வது பொதுமக்களோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. ஒரு மாநில காவல்துறை பொதுமக்களோட நம்பிக்கையை இழந்துருச்சுன்னா அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்கா, காவல்துறை மேலே மக்களுக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுனாலே நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் சிபிஐக்கு மாற்றிடலாம் விசாரணைக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கிரிமினல் வழக்குகளில், கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு காவல்துறையே காவல்துறையை சார்ந்தவர்களே, உயர் பதவியில் இருக்கிற அரசு துறையில் சார்ந்த மந்திரிகள், உயர் பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள், மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், இது போன்ற உயர் பதவியில் இருக்கிறவர்கள், அரசு பதவியில் இருக்கிறவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாலோ, அவர்களோட நெக்ஸஸ், அவர்கள் உறுதுணையாக இருந்தாலோ, அந்த மாதிரி வழக்குகளையும் அவர்களே விசாரிக்கிறது சரியானதாக இருக்காது, ஒரு சரியான நீதி விசாரணையாக இருக்காதுன்றது தான்
உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்களில் அது போன்ற விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடணும்னு தான் வழக்கு. அதாவது கிரிமினல் விசாரணை வழக்குகள் விசாரணை என்பது கிரிமினல் ட்ரையல் என்பது வந்து அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடிப்படை உரிமை. யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தர் வந்து கள்ளச்சாராய விசச்சாராய மரணத்தில் இறந்துட்டாரு, அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு, அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் ஆன ஒரு அடிப்படை உரிமை அப்படி அரசியலமைப்பு கொடுக்கல. இது மற்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அவர்களுக்கான நீதி ஒரு சமூக பிரச்சனை, அதனுடைய தாக்கம் மற்ற சமூகத்தையும் பாதிக்கின்ற அடிப்படையில் தான் ஒரு கிரிமினல் வழக்குகளோட நீதி என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமையான நீதி. அது கிடைக்காது, இந்த விசாரணையில் கிடைக்காது. அந்த மாநில கீழெங்கும் காவல்துறை விசாரித்தா இந்த கிடைக்காது, இந்த சரியான நீதி கிடைக்காது அப்படின்னு நீதிமன்றம் கருதும் போது வழக்கை வந்து விசாரணைக்கு மாறும். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கையை இழந்திருந்தாங்க அப்படின்னாலே அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு ஆரம்பத்திலிருந்து இதுக்கு ஒரு கூடுதல் கவனம் கொடுத்து தானே கையாண்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை ஏன் இப்படி மாற்றுறதுக்கான அவசியம் எங்கிறது வருது? அதுதான் இல்லை. அதாவது ஆரம்பத்திலிருந்தே திமுக அரசு வந்து கள்ளச்சாராய விசச்சாராய இதில் ஒழிக்கணும்னு தீவிரமாக முயற்சி செய்திருந்தா இத்தனை 68 உயிரிழப்புகள் நடந்திருக்காது. குறிப்பாக வந்து இந்த முறை நடந்த இத்தனை உயிரிழப்புக்கு முன்பு அதுக்கு முந்தைய வருடத்தில் வந்து 20-28 உயிரிழப்புகள் மரக்காணத்தில் நடந்தது. பக்கத்தான், ரொம்ப அதிக தூரம் இல்லை. ஸோ இது போன்று 2 வருடங்கள் ஒரு அரசு வந்து ஆட்சிக்கு வந்து 1 வருடம் 2 வருடத்தில் நீங்கள் வந்து இத்தனை உயிரிழப்புகள் வருதுன்னா அது வந்து ஒரு அரசோட மெத்தன போக்கு. அரசு என்பது என்ன? அரசில் இருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கின்ற அரசு நிர்வகிக்கின்ற அதிகாரிகள், காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள். ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விசச்சாராயம் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு வருகிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பு யார்? காவல்துறையை சேர்ந்தவர்களும் மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்களும் உயர் பதவியில் இருப்பவர்கள். அவர்களுக்கு தெரியாமல், அவர்களின் அனுமதி இல்லாமல், அவர்களது உடந்தை இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால்தான் வந்து அரசு எந்திரம் வந்து சரியான முறையில் செயல்படலை, அரசு அதிகாரிகள் வந்து இந்த சரியான முறையில் கையாடலை. அதுதான் இது நடக்கிறதுக்கு காரணம். இல்லைன்னா வந்து எத்தனையோ வழக்குகள், ஒரு நாளைக்கு எத்தனையோ வழக்குகள் பதிவாகுது. அனைத்து வழக்குகளையும் யாரும் சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்கறது கிடையாது. இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து தமிழக அரசே, தமிழக முதல்வரே முன் வந்து இது போன்ற விஷயங்கள் முற்றிலுமாக தடுக்கணும், நாங்களே இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுறதுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பட் ஆனால் சிபிஐக்கு மாற்றுறதுனால மட்டும் அந்த கேஸ் சரியான முறையில் விசாரித்து அதற்கான தண்டனைகள் கரெக்டாக வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தானே. சிபிஐக்கு மாற்றின எத்தனையோ கேஸ் வந்து ரொம்ப ப்ரொலாங்காக இருக்கிறத பார்க்க முடியுதில்ல. இல்லை, நம்ம வந்து ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பு மேலே நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். ஓகே, ஈவன் அது சிபிசிஐடியாகவும் இருக்கலாம்ல. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிங்கிறது வந்து அதே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. அந்த சிபிசிஐடியில் இருக்கின்ற அரசு காவல்துறை அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. வந்து ஒன்று இவங்க அங்கே இருப்பாங்க, இல்லைன்னா லா அண்ட் ஆர்டரில் இருப்பாங்க, இல்லைன்னா சிபிசிஐடியில் இருப்பாங்க. இவர்கள் தான் அங்கே இருப்பாங்க. இவர்களுக்கு ஒருவர் அந்த ஒரு நெக்ஸஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு உயர் அதிகாரி வந்து ஒரு காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரிக்குன்னா அவர் அதில் ஈடுபட்டு இருந்தாருனாக்கா நிச்சயமாக அதை வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு நீதி விசாரணை நடக்க வேண்டும். இது மக்களுக்கான நீதி. அந்த விஷயத்தில் வந்து ஏன் நீங்கள் தான் விசாரணைக்குன்ற அவசியம் கிடையாது. யார் விசாரித்தா என்ன, சரியான விசாரணை நடக்கணும். இவர்கள் விசாரித்தால் சரியான விசாரணை நடக்க. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்க கொடுக்குறீங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறது நம்ம இழப்பீடு கொடுக்குறீங்க. அதான் இழப்பீடு கொடுக்கறத தவறு யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இழப்பீடு எந்த நோக்கத்தில் கொடுக்குறீங்க? இழப்பீடு கொடுக்கறது வந்து அவர்களை வந்து சைலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது, போராட்டன்ற அடிப்படையில் போயிடக்கூடாது, அவர்களோட அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கும் அவர்களுடைய அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் தான் நீங்கள் அந்த 10 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் கொடுக்குறீங்க. அதே நீதிமன்றங்களை வாதாடும் போது அது ஒரு கரப்ஷன் தான் வந்து வாதாடணும் எல்லாருமே. அப்படி கொடுக்கறதே வந்து நீங்கள் வந்து அது ஒரு கரப்ஷன்.
நீங்கள் அவங்களுக்கு வந்து பிரைப் ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. அப்போ நம்பிக்கை எப்படி வரும்? சாதாரண மக்களுக்கு இப்போ அவர்கள் போராட மாட்டார்கள். அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து எப்படி போடுவாங்க? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 10 லட்சத்தை வாழ்க்கையில் பார்க்காத ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா பட் ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுல்ல, ஒரு உயிர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் 10 லட்சம் அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் வேணால் 10 லட்சம் கொடுத்து சமாதானப்படுத்திடலாம் இப்போ தற்போதைக்கு. இது போன்ற விஷயங்கள் மறுபடியும் நடந்ததுன்னா அந்த குடும்பத்தை யார் நீங்கள் ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் 10 லட்சம் கொடுத்து இந்த அரசோட செயல்பாட்டை வந்து நீங்கள் திருப்தின்னு சொல்லிட முடியும். இதுக்காக தான் நீதிபதி மோகன்தாஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அதற்காக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரில் நடக்காத தடுக்கிறதுக்காக இது மாதிரி நாங்கள் ஒரு அமைப்பை வச்சிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கம் கொடுக்குறாருல, அதை நீங்கள் ஏற்கலையா? அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகளோட விசாரணை எந்த அளவுக்கு எத்தனை வழக்குகளை பார்த்துருக்கோம். ஓய்வு பெற்ற நீதிபதிகள் விசாரணை எந்த அளவுக்கு அதுவெல்லாம் வந்து அரசு வந்து அது மக்களை திசை திருப்புறது ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் பார்க்குறோம். ஒரு ஒரு ஒன் மேன் கமிஷன் வந்து நீதி விசாரணை பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்தா அரசு அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது வந்து பைண்டிங் நேச்சர் கிடையாது. ஒரு அறிக்கைங்கிறது ஒரு இது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு கமிஷன் வச்சு அந்த கொடுக்குற அறிக்கையை அரசு ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். இல்லை உங்கள் அறிக்கை மேலே எங்களுக்கு திருப்தி இல்லை, எடுத்துக்க முடியாதுலாம் சொல்லலாம். அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை சந்திச்சிருக்கிற அந்த வழக்கில் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியோட விசாரணை எந்த அளவுக்கு திருப்தியை கொடுத்துரும் உங்களுக்கு? ஏன் சிபிஐ வேண்டான்னு சொல்கிறீங்க? ஏன் வேண்டாம் சிபிஐ? சிபிசிஐடி சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. 50 மேற்பட்ட போலீஸார் அதை நடத்திட்டு இருக்கிறப்ப வழக்கு முடிஞ்சு அதை தாக்கல் செய்யற நிலைமையில இருக்கிறப்ப நீங்க சிபிஐக்கு மாத்துறீங்க, அதுதான் எந்த பலனும் இல்லை. இல்லை, அதுதான் கேள்வி. எங்களுடைய கேள்வியே அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த மனுவை தாக்கல் செய்த எல்லாருமே எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க, பாஜகவை சேர்ந்தவங்க, பாமகவை சேர்ந்தவங்க, தேமுதிகவை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியோட மத்திய மாநில கட்சிகள், அவங்க சேர்ந்தவங்க இவங்க அரசியல் நோக்கத்தோட மனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்றதான் முதல் வாதமே அவங்க வாதமே வைச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேள்வி கேட்காம வேற யாரும் கேள்வி கேட்பாங்க? பட் இதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா? அவங்க அரசியல் உள்நோக்கம் எப்படி? எல்லா கேஸுக்கு எல்லா வழக்கும் கேட்கறது இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்களா சரியான முறையில் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அரசு காவல்துறை பண்ணி, எது சரியான விசாரணை? ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, முதலமைச்சரே சஸ்பெண்ட் பண்ணுறாரு இந்த விவகாரம் வந்த உடனே. மறுபடியும் ஒரு எந்த காரணத்துக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு ஒன்றும் கிடையாது. இந்த காரணத்துக்குன்னு சொல்லணும்ல. இந்த இதில் வந்து அவர் சரியாக செயல்படலை, அவர் வந்து ஒரு தார்மீக இதை இறந்து விட்டார், நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியுமே அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி நீங்கள் அவருக்கு மறுபடியும் டெப்புடேஷன் கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் சரியான ஒரு நியாயமான ஒரு விசாரணை? ஒரு கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கலெக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் பல காவல்துறை அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்போ காவல்துறையை சார்ந்தவர்களை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்கல்ல, காவல்துறையை சார்ந்தவர்கள் இதில் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்லை தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, இத்தனை உயிரிழப்புகளுக்கு அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குதுன்னு நீங்கள் இது பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களே வந்து இந்த விசாரணையை பண்ணணுன்னா அது எப்படி? நானே என் மேலு குற்றம் இருக்குது, என்னை சார்ந்தவர்கள் மேலு குற்றம் இருக்குது, அந்த குற்றத்தை வந்து இது என்னை சார்ந்தவர்களே விசாரிக்கலாமா இல்லை நானே விசாரிக்கலாமா? அப்படி பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. அதுதான் சொல்கிறேன். குற்றம் சாட்டப்பட்டவரே அந்த விசாரணையை அவரே விசாரித்து நீதி வழங்கலாமா? அதுக்கு ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்றம் பல வழக்குல சொல்லிருக்கு, a man cannot judge of his own cause. அவருடைய செயல்பாடுகள் அவரே எப்படி விசாரிச்சு இது பண்ண முடியும்? இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா, ஸ்டார்டிங்ல இருந்து டிஎம்கே நடந்ததுக்கப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எஸ்பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, கலெக்டரை மாற்றுறாங்க, நிறைய பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புதா உங்களுக்கு? கட்டாயமா. அதாவது நீங்கள் ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி தனிப்பட்ட முறையில் ஒரு தவறு செய்ததுக்கான ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்ல போகிறதில்ல. இங்கே அரசே வந்து இது போன்ற விஷயங்களை வந்து ஊக்குவிக்கும் போது, கண்டுக்காமல் இருக்கும்போது அப்போ அந்த அரசு மேலே எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் நேரம் சஸ்பெண்ட் பண்ணவர்கள் மேலே சஸ்பெண்ட் பண்ணீங்க, அடுத்த நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அதுக்கான ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? என்ன விசாரணை பண்ணீங்க அவர்களை சஸ்பெண்ட் பண்ணுற போதுக்கு? உண்மையிலே அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவரோட தலையீடு இருந்திருக்கா? யாரையுமே வந்து நீங்கள் குற்றம் சாட்டுறவர்களை வந்து அவர்களுக்கான ஒரு நீதி உண்டு. ஒருத்தவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே ஒரு
தற்போதைக்கு ஒரு வெளிப்படையாக தெரியுது அவர்கள் தவறு தெரியுதுன்னா அவர்களை உடனே சஸ்பெண்ட் உடனே விசாரணை வச்சு அவர்கள் தவறு செய்திருக்காங்களா இல்லையான்னு உடனே நீங்கள் அதை பிரச்சனையை முடிக்கணும்ல. நீங்கள் ஒரு பக்கம் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் நீங்கள் ரிவோக் பண்ணுறீங்க. அப்போ ஒரு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரிவோக் பண்ணுறீங்க, மற்ற கீழே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரையோ இல்லை அந்த மாதிரி நபர்களை நீங்கள் வந்து ரிவோக் பண்ணவே இல்லையே நீங்கள். அதே மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே திமுக ஆளுகின்ற அந்த ஆளும் கட்சியோட ஒரு நிர்வாகிகளோட துணை இல்லாமல் இது நடக்காதுன்னு அனைத்து கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் சொல்கிறாங்க. ஈவன் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏவே சொல்கிறாரு, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே சொல்கிறாரு. பட் அதிலலாம் நீங்கள் எந்த விதமான ஒரு விசாரணையும் பண்ணலையே. இது வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி மீதோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரி மீதோ இல்லை ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர் மீதோ இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக கட்சி நிர்வாகிகள் மீதோ யார் மேலேயும் ஒரு வழக்கம் பதிவு பண்ணலையே. ஆனால் இந்த விவகாரம் நடந்தோடனே சிஎம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்றது யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு தானே அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சிஎம் எந்த சிஎம்மாக இருந்தாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க. யார் தவறு செய்தாலும் இல்லை தவறு செய்தவர்களாம் நாங்கள் வந்து தப்பிக்க விட்டுருவோம்னா சொல்லுவாங்க ஒரு சிஎம். யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், சட்டம் தன் கடமையை செய்யும். இது எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன மதிப்பளித்து உங்களுடைய கீழ் இயங்குகின்ற காவல்துறை என்ன செய்தது? எத்தனை அரசு ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது? அப்போனா நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் இந்த அரசை குறை சொல்வார்கள், மக்கள் ஏளனம் சொல்வார்கள், அரசு சரியாக செயல்படுகிறது என்று மக்களுக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை தானே நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இத்தனை உயிரிழப்புகள் நடந்துவிட்டது, இனி இது தடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை போல தவறு யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இருந்தால் அப்போ ஒரு அரசு அதிகாரி கூட இந்த விவகாரத்தில் தலையீடு இல்லையா? ஒரு அரசு அதிகாரி கூட இந்த விஷயத்தில் அவர்கள் தொடர்பு இல்லையா? ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் கூட இதில் தொடர்பு இல்லையா? இல்லை, அப்படி இல்லாதனால தானே அந்த இன்ன வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷனில் அப்படி யாரும் மாட்டினதா கண்ணுக்குட்டியை தவிர அது சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே கைது பண்ணியிருக்காங்க. பட் மற்ற யாரும் இதை இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலையே. அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது விசாரணை பண்ணால் தான் தெரியும். நீங்கள் உங்கள் அரசு மக்களுக்கான அரசுன்னு சொல்கிறீங்க, இது நேர்மையான அரசுன்னு சொல்கிறீங்க, அரசு வந்து யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அரசில் இருக்க நிர்வாகிகளோட துணை இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுக மற்றும் குற்றம் சொல்லலை, ஈவன் எல்லா பார்ட்டிஸ் அதில் இருக்கு, ஆண்ட இரு கட்சிகளையுமே குற்றம் சொல்கிறோம். ஆண்ட இரு கட்சிகள் கீழ் இயங்கிய அரசு அதிகாரி, எல்லா அரசு அதிகாரியும் யாரும் குறை சொல்லலை. சரி, அங்கே மற்ற கட்சிகளும் இருக்கா தானே? அதைத்தான் நான் சொல்கிறேன், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்ன சொல்கிறேன், எந்த கட்சியாக இருக்கட்டும், அதாவது ஒரு கிரிமினல் குற்றம், ஒரு கிரிமினல் விஷயங்களை செய்பவர்கள் அது எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தான். இது வந்து எந்த கட்சியாக இருந்தானே, அதிமுகவாக இருந்தானே, திமுகவாக இருந்தானே, பாமகவாக இருந்தானே, பாஜகவாக இருந்தானே, குற்றவாளிகள் தான். அரசியல் கட்சிகளோட போர்வையில் அவர்கள் அது ஒரு ஆதாயத்திற்காக அரசியல் கட்சியில் நுழைஞ்சு அவர்கள் வந்து தப்பிக்கலாம்னா அதை எப்படி விடலாம்? ஆனால் நீங்கள் ஆஸ் எ வழக்கறிஞராக இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியோட தலையீடு இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காதுன்றது முகாந்திரம் இருக்குன்றதை நீங்கள் நம்புறீங்க? சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க போய் கேட்டாலே சொல்லுவாங்க. இதை நான் ஒரு வழக்கறிஞராக இது ஒரு பூத கண்ணாடி வச்சு நான் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷச்சாராயம் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு பரவலாக ஒரு வெளிப்படையாக வந்து விற்பனை செய்து இத்தனை பேர் உயிரிழப்பு நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள், ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, அங்கே பிரபலமாக இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் துணை இல்லாமல் இது சாத்தியம் இல்லை என்பதுதான் அனைவரின் வந்து உறுதியான நம்பிக்கை. அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. இதை ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாது? உங்களது விசாரணையில் திருப்தி இல்லை, மக்களின் நம்பிக்கை இழந்துவிட்டது. அப்போ ஒரு சிபிஐ விசாரிக்கட்டுமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி என்ன உங்கள் கௌரவம் போயிடுதுன்ற ஒரு விஷயத்தை வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உயிரிழப்பை உங்களால் தடுக்க முடியல. ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல நீங்கள் இத்தனை உயிரிழப்புகள் வந்தாச்சு, ஒரு 20க்கு மேலே உயிரிழப்புகள் நடந்த பிறகு ஒரு 68 உயிரிழப்பு வந்தாச்சு. நீங்கள் இன்னமும் அந்த விஷயம், நான் என்ன சொல்கிறேன், கள்ளச்சாராய விஷயம், விஷச்சாராயம் மரணம் என்றாலே நீங்கள் உடனடியாக அதை வந்து சிபிஐ கொடுத்துருங்க. இதனோட கண்டினியூவேஷன் தான் அது. இது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்களால் ஒழிக்கப்பட முடியவில்லை, நம்பிக்கையை இழந்து விட்டீர்கள். நீங்கள் அப்போ வந்து அது சிபிஐ விசாரிக்கிட்டே, அதுவும் ஒரு அரசுக்கு கீழ் இயங்குகிற ஒரு இதுதானே. உங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள்
மாவட்ட அதிகாரிகள் யாருக்கும் தலையீடு இல்லை என்றால் ஏன் பயம்? எதற்காக பயம்? முக்கியமா நேத்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீதிபதிகள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன? இல்லை, அதுதான் இது வந்து இந்த அனைத்து வாதங்களையும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். இதில் அரசு அதிகாரிகள் தலையீடு இருப்பதாக கருதப்படுகிறது, பிரைமா பேசி இருக்கிறது என்றும், சரியான ஒரு விசாரணை இது போன்ற சஸ்பெண்ட் செய்து மறுபடியும் இவர்களை அவர்களை ரிவோக் பண்ணுவது, இது சரியான நீதி விசாரணை வேண்டும் என்பது, இது அரிதிலும் அரிதான வழக்கு. இது மட்டுமல்லாமல் 3-4 மாநிலங்கள் தொடர்புடைய பிரச்சனை. இது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுகாவில் நடந்த ஒரு விஷயம் இல்லை. எங்கிருந்து வருகிறது, யார் துணை இருக்கிறது, இது அதனால ஒரு சிறப்பு புலனாய்வு சிபிஐ போன்ற அமைப்பு தான் விசாரிப்பது சரியாக இருக்கும். பட் அப்படி கேஸ் பார்க்குறப்ப நீங்க நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்திலேயே அந்த கேஸ் வந்து சிபிஐட்ட கொடுத்திருந்தா தானே அவங்க பெரியமா பசி என்ன அப்படின்றது விசாரிச்சிருப்பாங்க. இப்போ சிபிசிஐடி ஒரு இந்த வரைக்கும் விசாரிச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. இப்போ இதை தான் மறுபடியும் சிபிஐ ஸ்டார்ட்லேருந்து விசாரிக்க போறாங்களா, இல்லை அதை கன்டினியூ பண்ணுவாங்களா இவங்க? அதுக்குமே உச்சநீதிமன்றம் வந்து பல முன்னுதாரண தீர்ப்புகளை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு மாநில காவல்துறை இல்லை சிறப்பு புலனாய்வு சிபிசிஐடி போன்ற அமைப்புகள் வந்து ஒரு விசாரணையை முடித்து அது அறிக்கை தாக்கல் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தாலும் விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் நீதிமன்றங்கள் மறுபடியும் அந்த விசாரணையை சிபிஐக்கு கொடுக்கலாம் என்று அரசு தமிழக அரசின் வாதமும் தலைமை வழக்கறிஞர் வாதமும் இதுவாக தான் இருந்தது. இதுவும் ஒரு வாதமாக இருந்தது. விசாரணை முற்றிலுமாக முடிகின்ற நிலையில் இருக்கிறது, அதனால் இதற்கு மறு விசாரணை தேவையில்லை என்று அவர் வாதத்தை முன்வைத்தார். அதற்கு எனது சார்பில் உச்சநீதிமன்ற முன்னுதாரண தீர்ப்பையும் வழங்கி நீதிபதிகள் அந்த தீர்ப்பையும் அந்த தங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பிலே எழுதியிருக்கிறார்கள். விசாரணை முடிந்தாலும் அறிக்கை தாக்கல் செய்தாலும் நீதிமன்றம் அந்த விசாரணையை சிபிஐக்கு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் இது விசாரணை இன்னும் முடியவில்லை, சரியான ஒரு நீதி விசாரணை தான் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த அடிப்படையில் தான் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அவர்கள் அடங்கிய அமர்வும் இந்த ஒரு வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கு. இதில் இன்னொரு இது என்னன்னா, அமைச்சர் வந்து மேல்முறையீடு போவோம், கவர்மெண்ட்ட பேசி முதலமைச்சர் ஆலோசனை பிரகாரம் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்காக மேல்முறையீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போனால் இந்த கேஸ் மறுபடியும் மாற்ற வர வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதுதான் என்னன்னா, நீங்கள் வந்து தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் இது. இப்போவாது ஒரு மக்களோட நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் இந்த தமிழக அரசு, திமுக தலைமையில் இயங்குகின்ற தமிழக அரசு, மக்களுக்கான அரசு, இது போன்ற விஷயங்களில் குற்றச்சாட்டுபவர்கள் தலையீடு யார் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று உண்மையிலே நினைத்தால் உச்சநீதிமன்றம் செல்வதை தவிர்த்துவிட்டு உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த கருத்துக்கு ஏற்று 2 வார காலத்துக்குள் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்துவிட்டு சிபிஐக்கு உறுதுணையாக இருந்து இந்த வழக்கில் குற்றம் தலையீடு உள்ளவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதுதான் இந்த அரசுக்கு கிடைக்கின்ற நல்ல பெயரை தவிர இல்லை எங்களது மானம் மரியாதை போய்விடும், எத்தனை உயிரிழப்பு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் மேல்முறையீடு சென்று இந்த தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு எங்களது அரசு ஊழியர்கள் மீது அதிகாரிகள் மீது இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் யார் மீதும் வழக்கும் பதிவு செய்ய மாட்டோம், நாங்கள் இதே தோரணையில் தான் நாங்கள் விசாரணை செய்து ஒரு கண்துடைப்பாக நாங்கள் இந்த வழக்கை முடிப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகத்தான் நான் பார்ப்பேன். சட்டத்தில் இடம் இருக்கிறது, அரசுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு உரிமை இருக்கிறது, ஒரு தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வது, அனைத்து வழக்கிலும் செல்வதற்கு என்ன அவசியம் ஒன்றும் கிடையாது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு மக்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் செல்வதை தவிர்த்துவிட்டு இந்த நீதி விசாரணையை சிபிஐக்கு கொடுப்பது தான் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்பது எனது கருத்து. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த விவகாரம் மரக்காணத்தில் நடந்துச்சு, அடுத்த 1 வருஷத்தில் மறுபடியும் கள்ளக்குறிச்சியில் நடக்குது, 20 பேர் அடுத்து 68 பேர், இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, பட் ஆனால் இது மாதிரி விஷயங்கள் தடுக்கணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை அவசியம் அப்படின்னு சொல்கிறீங்களே, சிபிஐக்கு மாத்திரனால மட்டும் இது மாதிரியான சம்பவங்கள் ஃபியூச்சரில் நடக்காது அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியுமா? அதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து இது பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குல்ல? இல்லை, இப்போ ஒரு பெரிய குற்றம் நடக்குதுன்னா காவல்துறை அதை விசாரிக்கும், நீதிமன்றம் அதை வந்து கண்காணிக்கும், இதுதான் நடக்கும்.
உண்மையிலே அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டால், ஏன்னா அவர்கள் மறுபடியும் அந்த குற்றத்தை செய்ய வாய்ப்பு இல்லை. அந்த தண்டனை பெற்றவர்களை பார்த்துட்டு மற்றவர்களும் அந்த குற்றத்தை செய்ய வாய்ப்பு இல்லை. இப்போ அதற்கு முறையான விசாரணை நடக்கும். நாங்க குற்றச்சாட்டுறது என்னன்னா, இது முறையான விசாரணை நடந்து இவர்கள் எல்லாம் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டால் தான் இது தடுக்க முடியும்னு சொல்றோம். நீங்க அவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்றால் இந்த குற்றம் மறுபடியும் எங்களுடைய நம்பிக்கை வந்து மாநில காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம், மக்கள் இழந்து விட்டோம். அடுத்த நம்பிக்கை, அடுத்த விசாரணை அமைப்பு எதுன்னா சிபிஐ தான். இப்போ சிபிஐ வந்து இது போன்ற சரியான விசாரணை நடத்தவில்லை என்றால் அப்புறம் நீதிமன்றங்கள் தான். நம்பிக்கை வந்து உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, அடுத்து சிபிஐ மேல இருக்கு நம்பிக்கை. சிபிஐட்ட கொடுத்துட்டா மட்டும் இது சரியா ஆயிடுமான்னா சரியா ஆகுன்ற நம்பிக்கை தான். ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இழந்ததுனால வந்த பிரச்சனை அவசரம். மற்றபடி உங்க மேல நம்பிக்கை தான் நாங்க ஏன் சிபிஐக்கு கேட்கணும், ஏன் மக்கள் கேட்க போறாங்க? இதுதான் ஒரு உண்மையான நீதி விசாரணை நடக்கும், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் கடைசி நம்பிக்கை. நீதிமன்றங்கள் மீதும் விசாரணை அமைப்புகள் மீதும் இருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இது போன்ற விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும். அந்த கண்ணுக்குட்டியோட இந்த பிரச்சனை இல்லை, அதை தாண்டி பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு அப்படின்றது. கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி பல இருக்காங்க. ஒரு கண்ணுக்குட்டியை கட்டி வச்சுட்டா முடிஞ்சிடுமா, பிடிச்சிட்டா முடிஞ்சிடுமா? கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க? சமூக விரோதிகள் யாரெல்லாம் இருந்தாங்க? அரசியல் ஆதரவோட யார் இருந்தாங்க? அரசியல் கட்சிகள் ஆதரவோட உயர் அதிகாரிகள் யார் இருந்தாங்க? ஏன் இவங்க தண்டிக்க கூடாதுன்ற நான். ஏன் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? இல்லை நீங்கள் அரசியலில் இருந்து சம்பாதிக்கலையா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, அரசு ஊழியருக்கு நல்ல சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாத்துறதுனால கவர்மெண்ட் ஏன் அதை வந்து ஒரு இது கௌரவ குறைச்சலா பார்க்க வேண்டிய? அதுதான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். எங்கள் அரசு வந்து ஒரு நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு. நாங்கள் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு அமைப்போட விசாரணை? அதைத்தான், அது உங்களுடைய அடிப்படையான ஒரு சாதாரண கேள்வி தான் எங்களுடைய கேள்வி. சிபிஐயும் ஒரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான், ஒரு தனி அமைப்பு தான். எப்படி ஒரு சிபிசிஐடி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தனித்துவமாக இயங்குகிற இயக்கமோ அமைப்போ அதே மாதிரி தான் வந்து சிபிஐயும். உங்களுக்கு ஏன் இந்த பயம்? மத்தியில் பாஜக இருக்கிறதுனால ஏதோ பொலிட்டிக்கலாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு. மத்தியில் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சியில் தான் இருக்கும். பாஜக வந்து இந்த ஒரு வழக்கில் தான் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணோமா? அப்போ இந்த வழக்கில் இந்த விசச்சார விஷயத்தில் நீங்கள் டைரெக்டாக ஈடுபட்டிருக்கீங்களா? கேள்வி. உங்களுக்கு ஏன் பயம் வருது? பாஜக இருக்கட்டும், யார் கூட இருக்கட்டும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கிட்ட சந்தோஷம் உங்களுக்கு தானே வரணும். என்னுடைய அரசாங்கத்தில், என்னுடைய கவர்மெண்ட்ல வந்து தவறு பண்ணா தண்டிச்சிட்டாங்க, யார் வாங்கி கொடுத்தா என்ன, யார் விசாரிச்சா என்ன? அப்போ உங்களுக்கு தானே கிரெடிட் போகும். பாஜக நல்லபடி இருக்கிறவங்களாம் தண்டிச்சுன்னா நல்ல விஷயம் தானே. பாஜக வேற எந்த கேஸுமே இல்லையா? ஊழல் வழக்குகள் எத்தனையும் இல்லையா? ஊழல் வழக்குகள்லாம் அவங்கள தொந்தரவு பண்ணி, உங்களை இது பண்ணி, வருமான வரி இதெல்லாம் அவங்கள இப்போ பண்ணி உங்களை எல்லாரையும் உள்ள வச்சுட்டாங்களா? இப்போ அதுலலாம் உங்களுக்கு பயம் இல்லாதது இந்த விசச்சார மக்கள், அப்பாவி மக்கள் இறந்த வழக்கில் உங்களுக்கு பயம் அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கோ திமுகவுக்கோ இந்த விஷயத்தில் பயம் ஒன்றும் கிடையாது, பிடிவாதம். அது வந்து காவல்துறை, தமிழ்நாட்டோட காவல்துறை, அது எங்களுடைய காவல்துறை தான். நாங்கள் எத்தனை நாளைக்கு வந்து காவல்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் தவறு செய்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த காவல்துறையை நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடுறது? ஏதோ ஒன்று நம்பி தான் ஆகணும். காவல்துறையை நம்பி தான் ஆகணும். இன்னைக்கு காவல்துறை தான் மக்களோட பாதுகாப்பு. அதில் ஒரு சில வந்து அவங்களுடைய பொறுப்பு தெரியாமல் வந்து தவறு செய்கிறாங்கன்னா அது ஒட்டுமொத்த காவல்துறையும் அரசாங்கத்தையும் குறை சொல்லவே முடியாது. அரசாங்கம், அரசு நிர்வாகிகள், மந்திரிகள், அரசு ஊழியர்கள், காவல்துறையை சேர்ந்தவர்கள், உயரதிகள் தான் மக்களோட நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை. அதில் ஒரு சிலர் பண்ணுறதுனால தான் அரசு அதுக்கு துணை போகுதுன்றதுனால தான் இந்த விசாரணை வேற அமைப்புக்கு கொடுங்கன்றோம். எல்லா வழக்குகளையும் கேட்கலையே நாங்கள். தினம் நடக்குது. இளைஞர்கள் பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, எல்லா வழக்குமா கேட்குறோம் நாங்கள். அப்படி பார்த்தா நாங்கள் அரசியல் பண்ணோம்னா எல்லா வழக்கிலையும் நாங்கள் கேட்கணுமே. அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணணும்னா எல்லா வழக்கிலையும் நீங்கள் விசாரணை பண்ணுங்க. தமிழ்நாடு காவல்துறை சுத்தமாக சரியில்லை, தமிழ்நாடு காவல்துறையை பேன் பண்ணிடுங்க, தமிழக அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க, நீங்கள் சிபிஐக்கு கொடுத்துருங்க, மத்திய அரசு கொடுத்து நாங்கள் ஒன்றும் சொல்லலையே. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது சிபிஐக்கு மாத்துறதுனால என்ன பலன் இருக்க போகுது, சிபிஐ என்ன விசாரணைகளை முன்னெடுக்க போகிறாங்க அப்படின்றதே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்தமைக்கு, இந்த வழக்கை பற்றி விரிவான கருத்துக்களையும் பதிவு செஞ்சீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.